அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய உயர்வுக்கு முன்னேற்றத்திற்கு முக்கியமாக காரணமாக இருப்பது உங்களுடைய பெயர் தான். அந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அதனுடைய பண்புகள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு பல விதமான விஷயங்கள் காரணமாக இருக்கும். படிப்பு, அவங்களுடைய பிஸ்னஸ், வேலை, குடும்ப சூழ்நிலை, இது போல் பல விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேர், அந்த பேரை மாற்றினது மூலம், அந்த பேர் அவருக்கு வச்சது மூலமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைஞ்சிருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினி ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, நியூமராலஜியில் தம் பேரை வேறு விதங்களை மாற்றினதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் உங்களுடைய பெயரை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது, அதாவது இனிஷியலோட நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது, ஒவ்வொரு லெட்டருக்குமே தனிப்பட்ட முறையில் குணங்களும் பண்புகளும் இருக்குது. அந்த குணங்களும் பண்புகளும் தான் நம் வாழ்நாள் முழுவதும் அந்த பேரின் மூலம் நம்மளுக்கு ஒரு விதமான நேர்மறையான ஆற்றலையும் திறமையும் குணங்களும் பண்புகளும் நம்மளுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கான குணங்களும் பண்புகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு என்னுடைய பேரை நான் எழுதியிருக்கேன் எம் சீனிவாசன். இந்த எழுத்துக்களுடைய ஒவ்வொரு பண்புகளும் தான் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பேரை நான் எழுத அதனுடைய வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே கிரகிக்கப்பட்டு அதன் மூலம் நான் வாழ்க்கையில் உயர்வதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய பெயரை இப்படி எழுதி ஒவ்வொரு லெட்டருக்கான பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சில எழுத்துக்கள் ஒரு முறைக்கு மேலே ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது 2 மடங்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். 3 தடவை வந்துச்சு அப்படின்னா 3 மடங்கு சக்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய பெயரில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு முறை தான் வரும். அப்படி வந்தாலும் அந்த எழுத்து அதனுடைய மதிப்பு 1 மடங்கு உங்களுக்கு தேவையான அளவு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பெயரை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டருக்கும் அதுக்குரிய பண்புகள் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். ஏ, லட்சியமும் சுதந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பி, கிரியேட்டிவ் மற்றும் எமோஷனலான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. சி, கவர்ச்சியான, தகவல் தொடர்பான விஷயங்கள் அதிக நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஃபர்மேட்டிவ். மேலும் டி, ப்ராக்டிக்கல் மைண்ட் மற்றும் டிசிப்ளின், ஆர்கனைஸ்டான ஒரு பர்சன். இ, உற்சாகமும் அட்வென்ச்சர் அதிக விரும்பக்கூடிய ஒரு நபர். எஃப், இரக்கமுள்ள, உணர்வு ரீதியாக எமோஷனலான பர்சன். ஜி, இன்டெலிஜென்ட் மற்றும் அனலிட்டிக்கல் ஸ்கில், ஒரு விஷயத்தை நல்லா அலசி ஆராயக்கூடிய ஒரு பண்பு. ஹெச், இண்டிபெண்டன்ட், தன்னிறைவு பெற்ற ஒரு மனிதர். ஐ, இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஜே, கிரியேட்டிவ் மற்றும் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. கே, தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பாளியாக இவர்கள் இருப்பார்கள். எல், ரொமான்டிக் அண்ட் எமோஷனல் பர்சன். எம், பிராக்டிக்கல் மற்றும் திறமையான ஒரு நபர். என், படைப்பாற்றல் மற்றும் இனோவேட்டிவான ஒரு விஷயங்களை உருவாக்குவார். ஓ, கிரியேட்டிவ் மற்றும் எனர்ஜெட்டிக்கான ஒரு நபர். பி, இன்டலெக்சுவல், அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். மேலும் அனலிட்டிக்கல் ஸ்கில் இவருக்கு அதிகமாக இருக்கும். கியூ, தொலைநோக்கு பார்வை இருக்கும், படைப்பாற்றல் இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர், தைரியமான மற்றும் சுதந்திரமானவர்கள். எஸ், எமோஷனல் மற்றும் சென்சிட்டிவ். டி, டிட்டர்மைன், ஒரு விஷயத்தை சரியான முறையில் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு திறமை மற்றும் லட்சியவாதி. யூ, தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு இருக்கும், மேலும் படைப்பாற்றல் இருக்கும். வி, கவர்ச்சியான மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இவர்களுக்கு இருக்கும். டபிள்யூ, சுதந்திரமான மற்றும் நம்பிக்கையான ஒரு நபர். எக்ஸ், லட்சியவாதி மற்றும் உறுதியானவர். ஒய், நம்பிக்கை மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். இசட், சுதந்திரமான மற்றும் படைப்பாற்றல். உங்களுடைய பெயரில் ஒவ்வொரு எழுத்துக்கான பண்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு எழுத்து ஒரு முறைக்கு மேல் வந்தால் அந்த எழுத்துக்குரிய பண்புகள் எத்தனை முறை வருகிறதோ அத்தனை மடங்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னும், உங்களுடைய பெயருடைய பண்புகள் சரியாக புரிந்திருக்கா அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.